சரி, நீங்க சிஎம் போலன்னு கேட்குறீங்க. அப்புறம் ஏன் பிரதமர் போல மணிப்பூருக்கு? இந்த பிரதமர் மட்டும் போகலன்னு சொல்லக்கூடாது. திரு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது, அவரும் தான் மணிப்பூருக்கு போகல. அவரும் உள்துறை அமைச்சர் தான் அனுப்பிச்சு வச்சாரு. இந்த முறையும் இங்கே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மணிப்பூருக்கு பலமுறை போயிருக்கிறாங்க. இதில ஒரு தப்பான ஒரு கட்டமைப்பு என்ன போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னா, மணிப்பூர் வந்து ஒரு 2 மதத்தினருக்கு எதிரான பிரச்சனை அப்படிங்கிற மாரி கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அங்க நடக்கிற பிரச்சனை நிலத்துக்காகவும், வேலை வாய்ப்புக்காகவும் ஒரே மதத்தினைச் சேர்ந்தவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. இது போன காங்கிரஸ் ஆட்சி திரு மன்மோகன் சிங் ஆட்சியில இருந்தப்பவும் இந்த பிரச்சனைகள் நடந்தது. இன்றைக்கு மணிப்பூர் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னா, கடந்த அதாவது 2004 இருந்து 2014 விட இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னா, இன்றைக்கு திரு மோடி அவர்களின் அரசாங்கத்தினால தான். அது இந்து, கிறிஸ்டியன் பிரச்சனை கிடையாது. அங்கு இருக்கிற 2 இன மக்களுக்கான ரிசர்வேஷன், எஸ்டி ரிசர்வேஷன், அதை சார்ந்த வேலைவாய்ப்பு, அந்த வேலைவாய்ப்புனால நிலம், வீடுகள் வாங்குறதுக்கான பிரச்சனைகள், இதனால அங்க நடக்கிற பிரச்சனைய ஒழிய, அத வேற மாரி கட்டமைச்சுக்கிட்டு, இங்க ஒரு தப்பான பரப்புதலையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு இங்க பண்ணிக்கிட்டு இருக்கு.